ஹலோ கைஸ், இது உங்கள் அண்ணன் பிரேக்கர். நான் உங்கள் ஹோஸ்ட். டுடே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஃபைனலி சூப்பர்மேன் லெகசியோட டீசர் ட்ரைலர் விட்டுட்டாங்க. ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் சூப்பர்மேனுக்கு இது ஒரு சோலோ ப்ராஜெக்ட். ஸோ நியூ சூப்பர்மேன், நியூ ஸ்டோரி லைன், நியூ கேரக்டர்ஸ் கொடுத்து ட்ரைலரை மாஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ டேரக்டர் யார்? ஜேம்ஸ் குன்ல. ஸோ ட்ரைலரில் இருக்கிற மாதிரி படம் இருக்குன்னு நம்பலாம். ஸோ ட்ரைலரில் இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பனி பிரதேசத்தை காட்டுறாங்க. ஸோ ஏதோ ஒன்று ஃபோர்ஸை வந்து மோதுது. ஸோ யாருன்னு நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன். ஸோ சூப்பர்மேன் ஏதோ இடத்துலேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளார்க் கென்ட். ஸோ டெய்லி பிளானட் அவரோட ஒர்க்கிங் பிளேஸுக்கு போகிறாரு. ஸோ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஹென்ரி கேவில் சூப்பர்மேனாக ப்ளே பண்ணப்போ அவர் பேட்மேனை விட ஹைட் கம்மியாக தான் இருப்பார். பட் காமிக் அக்யூரேட்டி படி சூப்பர்மேனோட ஹைட் 6.3, பட் ஹென்ரி கேவில் 6.1 தான் இருப்பார். பட் இப்போ நடிக்கிற டேவிட் கோரன்ஸ்வெட் 6.4 இருப்பார். ஸோ காமிக் அக்யூரேட்டியை விட அவர் 1% அதிகமாகவே இருப்பார். ஸோ சூப்பர்மேன் விழுந்த இடத்த காட்டுறாங்க. சூப்பர்மேனுக்கு ரத்தம் வருது. பேட்மேன் கேட்ட மாதிரி டூ யூ ப்ளீட் அப்படின்ற மாதிரி சூப்பர்மேனுக்கு பிளட் வருது. ஸோ சூப்பர்மேனுக்கே ரத்தம் வர அளவுக்கு யார் அடிச்சா இல்லைன்னா எந்த வெப்பனை பயன்படுத்தி சூப்பர்மேனை தாக்குறாங்க. ஏன்னா சூப்பர்மேன் ஒரு காட் லைக் பவர் கொண்டவர், ஒரு ஏலியன்றதை விட அவருக்கு அவ்வளோ பவர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அவரையே அடிச்சு ரத்தம் வர அளவுக்கு நடந்திருக்குன்னா இது எந்த புது கேரக்டர்ஸா இல்லை புது வெப்பன்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கா? பேட்மேன் மாதிரி யாரும் வெப்பன் கிரியேட் பண்ணியிருக்காங்களா? ஸோ கிளார்க் கென்ட் டெய்லி பிளானட்குள்ளே போன பின்னாடி ஃபோன் பேசிட்டே போய் அவரோட பெஞ்சில் உட்காராரு. ஸோ லேட்டாக வந்ததை மறைக்கிற மாதிரி, அதாவது பிஸியாக இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு அவரோட டெஸ்க்கு போய் உட்காடுறாரு. நீங்கள் இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா லூயிஸ் லோனை காமிச்சிருப்பாங்க. ஸோ லூயிஸ் லோன் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. ஏதோ ஒரு டிவியை பார்த்த மாதிரி தான் காமிச்சிருந்துருக்கலாம். ஒருவேளை சூப்பர்மேன் செஞ்ச எதுவும் ஒரு வேலையை காமிச்சிருக்கலாம். அதனால தான் உடனே கிளார்க்கும் திரும்பி பார்க்குறாரு. ஸோ அந்த டிவியில் ஓடுனது சூப்பர்மேன் யாரையோ காப்பாற்றின இதாக இருக்கலாம், இல்லைன்னா அவர் செஞ்சதை ஏதாவது ஒன்று போட்டுருந்துருக்கலாம். அதனால தான் 2 பேரும் அட் அ டைம் அதை திரும்பி பார்த்துருக்காங்க. ஸோ அடுத்த ஷாட்டில் என்ன காட்டுறாங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் காட்டுறாங்க. ஸோ ஒரு மீடியமான சைஸில் இருக்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ். யாரோடதுன்னா ஜானத்தன் கென்ட்டோடது. அவரோட வீடை தான் காட்டுறாங்க. அவர் அந்த அளவுக்குலாம் பணக்காரர் இல்லை, ஒரு மீடியமான லைஃப் ஸ்டைல் வாழக்கூடிய ஒரு ஃபார்மர் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பக்காவான வீடை தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கிளார்க் கென்ட் அவங்க அப்பா அவருக்கு ஒரு சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்கு. அவங்க அப்பா ஏதோ ஒரு சோகத்தில் அழுதுட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஜானத்தன் கிளென்ட்டுக்கு பதிலாக மார்த்தா கிளென்ட் இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பேருமே ரொம்ப சோகமாக தான் இருக்காங்க. ஸோ எல்லா சூப்பர்மேன் கதையிலுமே அவங்க அப்பா தான் இறந்துருக்க மாதிரி காட்டுவாங்க. பட் இந்த கதையில் மேபி மார்த்தா கிளென்ட் இறந்துருக்க மாதிரி காட்டலாம். ஸோ அடிபட்ட சூப்பர்மேன் அவரால் இதுக்கு மேலே எந்திரிக்க கூட முடியாதுன்னு தெரிஞ்சு ஒருத்தர் ஹெல்ப் கூப்பிடுறாரு. ஸோ ஒரு ஹைலி ஃப்ரீக்வன்சி சவுண்டாக எழுப்புறாரு. அதுக்கு ரியாக்ட் ஆகி ஒருத்தர் வராரு. ஸோ பனி இடத்துல புழுதியை கிளப்பிட்டு வர்றாரு. ஸோ உங்களை நிறைய பேர் இப்பயே அதை கண்டுபிடிச்சிருந்துக்கலாம். ஸோ அது வேற யாருமே இல்லை, கிரிப்டோ த சூப்பர் டாக். ஸோ கிரிப்டோ ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்தது டிசி லீக்ஸ் ஆஃப் சூப்பர் பெட்டுன்னு நம்ம நினைப்போம் 2022 வந்த படம். பட் அதுக்கு முன்னாடியே 1955 அட்வென்ச்சர் காமிக் 210வது சாப்டர்லேயே கிரிப்டோ அப்பியரன்ஸ் கொடுத்துருச்சு. இதில் உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ கிரிப்டோ வந்து ஒரு லேப்ரடார் ரிட்ரீவர் தானே ப்ரோ, பட் ஏன் ப்ரோ இந்த படத்துல மட் பிரீட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதுக்கு காரணம் ஜேம்ஸ் குன் தான். ஸோ அவரோட டாக் ஒரு மட் பிரீடு, அதோட பேர் ஓசோ. ஸோ அதை ஒரு இன்ஸ்பயராக வச்சு தான் அவர் த சூப்பர் டாகான கிரிப்டோவை வடிவமைச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஷாட் எப்பயும் போல சூப்பர்மேன் பீப்புள்ஸை சேவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பின்னாடி ஏதோ ஒரு மிருகம் இல்லைன்னா ஒரு அனிமல் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை ஒரு பொண்ணு மேலே தள்ளி விடுது. பட் சூப்பர்மேன் அவரோட ஹைப்பர் ஸ்பீடை வச்சு அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஷாட்டில் சூப்பர்மேன் பறந்து எங்கேயோ போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ சூப்பர்மேனை யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வேற யாருமே இல்லை, லெக்ஸ் லூத்தர். ஸோ லூத்தரோட கம்பெனியை காட்டுறாங்க, த லூத்தர் கார்ப். பட் அதில் லெக்ஸ் கார்ப் தான் அதிக இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லெக்ஸ் லூத்தர் அவரோட திறமையால ஒரு பணக்காரரானவர். பட் இதில் ஏன்னா லூத்தர்ன்றது ஒரு குடும்ப பேர் தான், அவங்களுக்கு லெக்ஸ் தான் அவரோட ஒரிஜினல் பேர். பட் அந்த லூத்தர்ன்ற பேரை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மேபி இந்த படத்தில் அதை லெக்ஸ் கார்ப்பாக மாற்ற நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெக்ஸ் லூத்தர் கையில் ஒரு கன் வச்சுருக்காரு. நல்லா அதை நோட்டீஸ் பண்ணிங்களா? அந்த பிஸ்டலை நல்லா புல்லட்ஸ் இருக்கிற இடத்துல நோட்டீஸ் பண்ணுங்க. ஒரு கிறிஸ்டாலிக் லுக், அதாவது ஒரு ஜொலிக்குதா. மேபி இந்த கன் ஒரு கிரிப்டானியன் புல்லட்ஸை கொண்ட ஒரு
பிஸ்டலா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஷாட்ல சூப்பர்மேனை ஒரு கண்ணாடி கேஜ்குள்ள லாக் பண்ணிடுறாங்க. ஸோ சூப்பர்மேனை யார் அரெஸ்ட் பண்ணா லாக் பண்ணான்ற மாதிரி நமக்கு தோணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஷாட்ல நம்ம பார்த்துருப்போம் லெக்ஸ் லூத்தர் கையில ஒரு பிஸ்டல் வச்சிருப்பாரு. பட் நீங்க அவரோட பேக்ல பாத்தீங்கன்னா நிறைய கேஜ் மாதிரி இருக்கு. ஒருவேளை அந்த கிரிப்டானியன் வெப்பனை வச்சு லெக்ஸ் லூத்தர் மிரட்டினது சூப்பர்மேனா கூட இருக்கலாம். ஏன்னா அவனோட மூஞ்சியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை விளையாடுத்தனமா வம்பில் திருப்பான் ஒரு ஆளை. ஸோ அது சூப்பர்மேன். ஆனா எல்லாருக்கும் டவுட் வரலாம், ஏன் லெக்ஸ் லூத்தருக்கு சூப்பர்மேனை பிடிக்கலன்னு. ஏன்னா லெக்ஸ் லூத்தர் ஒரு பெரிய பிரபலமான பணக்காரன், அதாவது தான் பாப்புலரா இருக்கணும்னு நான் நினைப்பேன். பட் லெக்ஸ் லூத்தரை விட சூப்பர்மேன் பாப்புலரா இருப்பாரு. அது வந்து லூத்தருக்கு பிடிக்காது. அதனாலதான் அவன் சூப்பர்மேனை எப்பயுமே ஹேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்க சூப்பர்மேனுக்கு பின்னாடி நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அந்த கேஜ்ல இன்னும் நிறைய மக்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஹெவி பிரைட்னஸ்னால அவங்களுக்கு சரியா தெரிய மாட்டாங்க. பட் அந்த பின்னாடி இருக்க கேஜ்லயும் சூப்பர்மேனுக்கு ரைட் சைட்ல இருக்க கேஜ்லயும் ஒரு 2-3 பேர் கேஜ்ல இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இருந்தாலும் சூப்பர்மேன் அந்த கேஜை உடைச்சிட்டு வெளியில வராது. ஸோ நீங்க நெட் ஷாட்ல பாத்தீங்கன்னா ஒரு போர் நடந்துட்டு இருக்க இடத்த உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு வந்தீங்கன்னா கிளார்க் கென்ட் டெய்லி பிளானட்குள்ள போறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி கையில ஒரு பேப்பர் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல பொரேவியன் ட்ரூப்ஸ் அப்படின்னு போட்டுருவோம். ஸோ பொரேவியன்ல ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. அதை தான் இந்த நியூஸ்ல காட்டுறாங்க. ஸோ இந்த இடம் தான் இந்த பொரேவியன். ஸோ இந்த பொரேவியன்ல போர் நடந்துட்டு இருக்க காரணத்தினால சூப்பர்மேன் உதவியை ஒரு தம்பி கேட்கிறான். சூப்பர்மேனோட அந்த நம்பிக்கையோட சின்னமான எஸ்ஸ கொடியில ஏத்தி கூப்பிடுறான். ஸோ அதாவது இந்த ஒரு டைம் லைன்ல சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, நம்மளை காப்பாத்துவாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ சூப்பர்மேன் யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பட் சூப்பர்மேன் யாருன்னு தெரியல, சூப்பர்மேன் ஒருத்தர் இருக்காரு, ஆபத்தான நேரங்கள்ல நம்மளை காப்பாத்துவாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஷாட் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் நடந்து போறப்ப பின்னாடி இருந்து நிறைய பேர் ஒரு கேன் அவுட் எறிகிற மாதிரி இருந்தாங்க. ஸோ சூப்பர்மேனை லவ் பண்ற பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துலயும் சூப்பர்மேனை ஹேட் பண்ற பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சூப்பர்மேன் எதுவும் தப்பு பண்ணாரா, இல்ல சூப்பர்மேனை பிடிக்காத பீப்புள்ஸ் இன்னும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சூப்பர்மேன் நடந்து போயிட்டு இருக்காரு. பட் அவர் நடந்து போய் ஒரு பில்டிங்குள்ள போறாரு. ஸோ நீங்க இந்த ஷாட்ல நோட் பண்ணீங்கன்னா சூப்பர்மேனுக்கு பின்னாடி ஒரு பேர் தெரியுது உங்களுக்கு, ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ். ஸ்டார்க் இல்ல, ஸ்டாக். ஸோ இது டிசியில ஒரு கம்பெனி. இதோட ஓனர் சைமன் ஸ்டாக், அவர் தான் இந்த கம்பெனியோட ஓனர். ஸோ இதுக்கு அடுத்த ஷாட்டை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கிரீன்லேண்டர். ஸோ இந்த படத்துல கிரீன்லேண்டர் எப்படி, ஸோ அந்த கிரீன்லேண்டருக்கு பின்னாடி ஒருத்தர் நிக்கிறாருல, அவர் தான் மிஸ்டர் டெரிஃபிக். நீங்க அவங்க 2 பேரையும் பாருங்கமே, அவங்க ட்ரெஸ் ஏன் ஒரு சேம் கலர்ல இருக்கு, ஒரு யூனிஃபார்ம் மாதிரி இருக்குல்ல. ஸோ டிசி காமிக்ஸ்ல த டெரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ அந்த டெரிஃபிக் டீம்ல இருக்கிறவர் தான் கிரீன்லேண்டர் அண்ட் மிஸ்டர் டெரிஃபிக். ஸோ இந்த டெரிஃபிக் டீம்ல யார் யார் இருக்காங்கன்னா மிஸ்டர் டெரிஃபிக், பேந்தம் கேர்ள், பிளாஸ்டிக் மேன், அதுக்கப்புறம் மெட்டஃபோமஸ், அதுக்கடுத்து ஆப்ஸ்பிரிங், அதுக்கப்புறம் மிஸ் டெரிஃபிக். இவங்கெல்லாம் இந்த டெரிஃபிக்ஸ் அதாவது த டெரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டீம்ல இருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பர் ஹீரோ டீம், லைக் ஜஸ்டிக் லீக், அதுக்கப்புறம் ஜஸ்டிக் சொசைட்டிஸ், இந்த மாதிரி இருக்கிற ஒரு டீம் தான் இதுவும். ஸோ இந்த மூவில த டெரிஃபிக்ஸ்ல சேர சொல்லி சூப்பர்மேனை கம்பல் பண்றதுக்காக கூட இவங்க 3 பேர் வந்திருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட காட்டலாம். ஏன்னா டெரிஃபிக்ல சூப்பர்மேன் மாதிரி ஒரு சூப்பர் பீயிங், அதாவது சூப்பர்மேன் தான் இருக்கிறதே பவர்ஃபுல். பட் டெரிஃபிக்ல இருக்கிற எல்லாருக்குமே சூப்பர் ஸ்ட்ரென்த் அண்ட் இமோர்டலிட்டி. பாதி பேருக்கு இமோர்டலிட்டி இருக்கு, அதோட எல்லாராலுமே பறக்க முடியும். ஸோ சூப்பர்மேனையும் எங்க டீம்ல ஜாயின் பண்றது மாதிரி இவங்க கேட்க வந்திருக்கலாம், அதுவா கூட இருக்கலாம். பட் எவ்வளவுதான் இருந்தாலும் சூப்பர்மேன் ஒரு சோலோ ஹீரோ தான். என்னைக்குமே அவர் சோலோ, அதாவது தனிக்காட்டுல தான் இருப்பாரு. ஸோ நீங்க நெட் ஷாட்ல பாத்தீங்கன்னால அந்த ஹாவன் கேர்ள் பறந்து வராங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் ஏதோ ஒரு கிரீச்சர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காருல. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கிரீச்சர் பசிபிக் ரிம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய படத்துல பார்த்த மாதிரி இருக்கும். பட் இது என்னன்னா ஃபேனோட, அதாவது நம்மளோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஜேம்ஸ் கூன் ஒரு கிரீச்சரை புதுசாவே உள்ள இருக்கிருக்காரு. ஸோ ரொம்ப காலமாவே போயிட்டு இருக்க என்னன்னா சூப்பர்மேன் வர்சஸ் கோட்ஸிலான்னு எல்லா இடத்துலயுமே ஓடிடுவோம். யார் ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதை தீக்கிற விதமா தான் இந்த படத்துல இந்த கிரீச்சர் இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த கிரீச்சரால எப்படி ப்ரோ சூப்பர்மேனை தாக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸோ காமிக்ஸ் படியே நிறைய கிரீச்சர் கிரிப்டானியன் பிளானட்ல இருந்து வந்திருக்கு.
அந்த மாதிரி நிறைய கிரீச்சர்ஸ் வந்து சூப்பர்மேன் இருந்திருக்க பூமி அட்டாக் பண்ணியிருக்கு. அது கிட்ட இருந்து சூப்பர்மேன் காப்பாத்திறாரு. பட் அந்த மாதிரி நேரத்துல தான் சூப்பர்மேன் நிறைய அடிபட்டுருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஷாட்ல பார்த்ததுக்கு காரணம் இந்த கிரீச்சரா கூட இருந்திருக்க நிறைய வாய்ப்பு. ஸோ இந்த கிரீச்சர் நெருப்பை கக்குது. ஸோ இந்த படத்துல டிஃப்ரெண்ட் வேரியண்டா கிரீச்சர்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காரு ஜேம்ஸ் கோன். ஸோ நிறைய விதமான கிரீச்சர்ஸ் மனுஷங்களால உருவாக்கப்பட்டதா கூட இருக்கலாம், இல்லைன்னா இது கிரிப்டானியன் பிளானட்ல இருந்து வந்த கிரீச்சர்ஸா கூட இருக்கலாம். ஸோ இந்த ஷாட்ல சூப்பர்மேன் ஒரு ரோபோட்டை பிடிச்சிட்டு சோகமா இருக்காரு. ஸோ அந்த ரோபோட் வந்து உடஞ்சு போயிருக்கு, இல்லைன்னா இறந்துருக்கணும். ஸோ அந்த ரோபோட் என்னன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கெலக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரோபோட் சூப்பர்மேன் ஆரம்பத்துல இருந்தே சூப்பர்மேன் கூட இருந்திருக்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ அது இறந்ததுனால சூப்பர்மேன் சோகமா இல்லை. அடுத்து கிரிப்டான் ஸ்டோன், அதாவது அந்த ஸ்டோன்ஸ் வளர்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதை நீங்க சூப்பர்மேன் ரிட்டர்ன்ஸ்லேயே பார்த்துருக்கலாம். கிரிப்டானை தூக்கி போட்டால ஒரு தனி ஐலாண்டே உருவாகும். அந்த மாதிரி இருக்கிற ஐலாண்ட் தான் இது. இதோட பேர் வந்து வத்தலோ ஐலாண்ட் அப்படின்வாங்க. ஸோ இந்த ஐலாண்ட்ல ஸ்டோன்ஸ் எல்லாம் க்ரோ ஆகுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த சீன்ல நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஒருத்தர் இருக்கார்ல, ஸோ இவர் பாத்தீங்கன்னா மார்வல்ஸ்ல வர ஸ்க்ரல்ஸ் மாதிரி இருக்கார்ல, பட் இவரோட பேர் மெட்டமார்ஃப் பண்ணுவாங்க. ஸோ இவரோட பவர் என்னன்னா இவர் நினைக்கிற எல்லா எலிமெண்டாவும் இவரால் மாற முடியும், இன்க்ளூடிங் கிரிப்டானியன் ஸ்டோனா கூட இவரால் மாற முடியும். இவருக்கு எப்படி இந்த பவர் வந்துச்சுன்னா, பூமியில விழுந்த ஒரு எரிக்கல்ல சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கப்ப அத அங்கிருந்து திருடிட்டு வர சொல்லியிருப்பாரு சைமன் ஸ்டாக். அதுக்காக போனவர் தான் இவர். ஸோ இவர் அதை போய் அதை டச் பண்ணனால அதுல இருந்த ரேடியேஷன் இவருக்கு ஒரு புது பவரை கொடுத்துருக்கும். அதுதான் நினைச்ச எலிமெண்ட்ஸா மாறக்கூடிய ஒரு பவரை கொடுத்துருக்கும். ஸோ இந்த ஷாட்ல நோட்டீஸ் பண்ணீங்கன்னா பில்டிங்ஸ் எல்லாம் சாயிரமாய் காமிச்சிருப்பாங்க. பட் நீங்க அந்த கரெக்டா அந்த பில்டிங்கோட ஓரத்துல பாருங்க, அந்த கிரீச்சர் தான் பில்டிங்ஸ் மேல சாயுது. ஸோ இதனாலதான் பீப்புள்ஸ் சூப்பர்மேன் தான் அதை பண்ணாருன்னு நினைச்சிட்டு அவரை ஹேட் பண்றாங்களோ. அடுத்த ஷாட்லயே லெக்ஸ் லூத்தர் உடம்பெல்லாம் காயத்தோட, மூஞ்சியெல்லாம் காயத்தோட ஏதோ ஒரு கோவத்துல இருக்காரு. என்னால அது முடியலையே ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்துல இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து சூப்பர்மேன் அந்த கிரீச்சர், அதாவது அந்த கைஜு மாதிரி இருக்கிற அந்த கிரீச்சரை தள்ளுறாரு. ஸோ இதனால அந்த பில்டிங் மேல சாஞ்சு அந்த பில்டிங்ஸ் எல்லாம் சரிஞ்சனால தான் சூப்பர்மேனை பீப்புள்ஸ் எல்லாம் ஹேட் பண்றாங்க போல. ஸோ அவர் தான் இதை செஞ்சாருன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் சூட் போட்ட ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ பாய்ஸ் சீரீஸ் பார்த்தவங்கன்னா அது பிளாக் நோர்னு சொல்லிட்டு வர, அது அல்ட்ராமேன். அதாவது அல்ட்ராமேன் சொல்றதை விட எர்த் 3ல இருக்கிற ஒரு சூப்பர்மேன் வேரியன்ட். அதாவது எர்த் 3ல இருக்க சூப்பர்மேன் ஒரு ஈவில் வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேன். அவரை இந்த படத்துல இறக்கியிருக்க மேக்சிமம் ஆஃப் சான்சஸ் இருக்கு. ஸோ அவர் இந்த படத்துல இறங்கியிருந்தா, ஏன்னா நீங்க அவரை நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்களா, ஒரு சூப்பர் ஹியூமன் பவர் அவர்கிட்ட இருக்கு, பறக்குறாரு சூப்பர்மேன் மாதிரி, சூப்பர்மேனே புஷ் பண்ணிட்டு போறாரு அவரு. ஸோ இது அல்ட்ராமேனா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நமக்கு கிடைச்ச வாய்ட் ஸ்லீப் படி சில போட்டோஸ் கிடைச்சிருக்கு, நீங்க அதை நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அவரோட செஸ்ட்ல யூன்ற சிம்பிள் இருக்கு, யூ ஃபார் அல்ட்ராமேன். ஸோ அல்ட்ராமேனா இருக்க இது நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்த சீன்ல மிஸ்டர் டெரிஃபிக் அவர் இருக்கிற இடமான பொரேவியன் போய் யாரையோ காப்பாத்துறாங்க, ஒரு லேடியை காப்பாத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது லூயிஸ் லூனா இருக்கவே அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவரோட நானோ டெக்னாலஜி மாதிரி இருக்கிற அந்த டெக்னாலஜியை வச்சு ஒரு ஷீல்டு உருவாக்கி காப்பாத்துறாரு அந்த ஆர்மி கிட்ட இருந்து. ஸோ ட்ரைலர்ல நிறைய இடத்துலயே டீஸ் பண்ணப்பட்டிருக்கு லூயிஸ் லூனுக்கு சூப்பர்மேன் அதுனா யாருன்னு தெரியும். சூப்பர்மேன் தான் கிளார்க் கென்ட்னு தெரியும், கிளார்க் கென்ட் தான் சூப்பர்மேன் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய இடத்துல டீசர்ல அதை அவங்களுக்கு காமிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க சூப்பர்மேன் கிட்டயும் சகஜமா தான் பேசுவாங்க, கிளார்க் கிட்டயும் சகஜமா தான் பழகுறாங்க. ஸோ சூப்பர்மேன் தான் கிளார்க் கென்ட்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஷாட்ல நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா சூப்பர்மேன் அண்ட் லூயிஸ் லோன் நிக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடியே அந்த நிறைய கிரீச்சர்ஸ். ஸோ அந்த கிரீச்சர்ஸ் எல்லாம் சிட்டியை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ சூப்பர்மேன் சிட்டியை காப்பாற்ற போறாரு, பட் அவர் ஒரு மனசு இல்லாம தான் போறாரு. நான் இவ்வளவுதான் இவங்களை காப்பாற்ற நினைச்சாலும் இவங்க என்னை ஏன் ஒரு த்ரெட்டா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இந்த சமயத்துலதான் லூயிஸ் லோன் உள்ள புகுந்து நம்பிக்கையோட சின்னம் தான் உன் செஸ்ட்ல இருக்கு, நீயே நம்பிக்கையை இழக்கலாமா, நீ தான் பீப்புள்ஸ்க்கு நம்பிக்கை கொடுக்குற, நீயே நம்பிக்கை எடுக்கலாமான்னு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து சூப்பர்மேனை அந்த கிரீச்சர்ஸை அட்டாக் பண்ண அனுப்புறாங்க. இதோட இந்த ட்ரெய்லர் முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. இதே மாதிரி அடுத்து ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை. நான் உங்க ஹோஸ்ட்